கடகராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் என்று பார்த்தால் தங்களுக்கு மிகவும் உயர்வாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சிறப்பான மாதமாகவே அமைந்துள்ளது. தங்களின் 8இல் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்கிரம் அடைந்திருப்பதுடன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு விரய குரு பார்வை கிடைப்பதாலும் தங்களுக்கு இதுவரையிலும் ஏற்பட்டு வந்த தடங்கல்களும் சிரமங்களும் சற்று குறையும். முடங்கி போய் கிடந்த தொழில்களும் மற்றும் காரியங்களும் வேகமெடுக்க ஆரம்பிக்கும். அஷ்டம சனியிலிருந்து விலகி உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் சென்றாலும் இந்த வக்ர நிலை ஏற்பதன் மூலமாக இன்னும் முழுதும் நல்ல ஒரு நிலையை எட்டாத ஒரு நிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது. வெளிவட்டாரங்களில் உள்ள உங்களது செல்வாக்குகள் உயரும் மற்றும் புதிய நண்பர்களும் தொழில் ரீதியாகவும் அல்லது பணி ரீதியாகவும் உங்களுக்கு அமைவார்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வையும் பணி இடமாற்றம் பணிகள் மேல்நிலை அடையக்கூடிய சிறப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக விரிவாக்கமும் அதில் லாபமும் கணிசமாக பார்க்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். தொழிலில் புதிய விரிவாக்கத்தையும் மற்றும் பிரான்ச் ஆரம்பிப்பதற்கும் நீங்கள் யோசனை செய்வீர்கள். உங்களுடன் ஆலோசனை நடத்துவார்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களும் அந்த தொழில் ரீதியாக அனுபவப்பட்டவர்களும். செப்டம்பர் 12ஆம் தேதி வரையிலும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக அமைவதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மற்றும் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இதன் மூலமாகவும் நல்ல நிலையும் வெற்றியும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. தன குடும்பஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் 3ஆம் இடம் உள்ள செவ்வாய் நெருக்கடியாக இருந்தது விலகவும் துணிச்சலாக செயல்படுவீர்கள். எதற்கு எடுத்தாலும் முயற்சியில் யோசிக்காது நல்ல தைரியத்துடன் இறங்கி அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்களது உறவினர்கள் மற்றும் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு வெகு பலமாக இருக்கும். வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் தாயார் போன்ற பெரியவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். இடம் மற்றும் வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்கும் வகையில் தங்களது முதலீடுகள் அடைக்கப்பெறும். அதன் மூலம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிடுவீர்கள். அதற்கான சேமிப்பையும் உண்டு பண்ணுவீர்கள். கணவன் மனைவி இருவரிடமும் இருந்து வந்த பிரச்சனைகளில்